ஷூ போட்டுட்டியா? அப்பா என்னப்பா? அடுத்த வருஷம் ஹாஸ்டல் போறோம்ப்பா. இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நீ இங்க இருந்தா சரிப்பட்டு வர மாட்டே. நீ கிளம்பு கிளம்பு கிளம்பு. வாங்க. ஏய் நில்லு, நில்லுடா. வா. வா. விஷ்வா 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 விஸ்வம் வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறம் நான் அழுக இருக்கே கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஏன் அவனோட இருக்கும்போது அவனோட சண்டை போட்டேன், ஏன் அவன் போனதுக்கு அப்புறம் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன், ஒண்ணுமே புரியல. ஆனா அழுதுட்டு இருந்தேன். ஏன், எதுக்கு, அது என்ன ஃபீல்? அப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. விஸ்வம் போயிட்டான், என்ன விட்டுட்டு போயிட்டான், அது மட்டும்தான் தெரிஞ்சது. ஆனா விஸ்வத்தோட நினைவு மட்டும் என்னை விட்டு போகல. அவன் என்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க விளையாடினது, சண்டை போட்டது, பேசினது, கெஞ்சினது இப்படி அவனோட ஞாபகமாவே இருந்தது. நான் விஸ்வத்தை மறுபடியும் பார்க்க மாட்டோமான்னு என் மனசுக்குள்ள ஒரு துடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஸ்கூல் லீவு, பண்டிகைன்னு வரும்போதெல்லாம் விஸ்வம் ஊருக்கு வருவான். ஆனா எனக்கு அவனை பார்க்க முடியாத சூழ்நிலை. அதே மாதிரி வெக்கேஷன்னா அப்பா எங்களை வெளியூர் கூட்டிட்டு போயிடுவாரு. அப்படிதான் நான் ரொம்ப வருஷம் விஸ்வத்தை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் விஸ்வம் படிப்பெல்லாம் முடிச்சிட்டு வெளியூர்ல வேலை தேடுறான்னு கேள்விப்பட்டேன். அப்போ நாங்களும் வளர்ந்துட்டோம். மர்சி அப்போ ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருந்தா. அப்போ விஸ்வத்தை பத்தி எந்த தெளிவான தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த காலம் மாதிரி செல்போன் அப்படி இப்படின்னு இருந்திருந்ததுன்னா அப்பவே நான் விஸ்வத்தை சந்திச்சிருப்பேன். ஆனா முடியல. போறப்போ வரப்போ கூட விஸ்வத்தை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா எதுவா இருக்கட்டும் அப்படியே நின்று கேட்டுட்டு தான் வருவேன். அவனை பத்தி எது சொன்னாலும் என் மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும். இப்படிதான் எனக்கு அவன் மேல இருந்த பிரியம் வளர்ந்துச்சு. அந்த பிரியம் நட்பா காதலா அதை பிரிச்சு பார்க்குற பக்குவம் எனக்கு அப்போ இல்லை. ரோட்ல கூட யாரையாவது விஸ்வான்னு கூப்பிட்டா நான் அப்படியே டக்குன்னு திரும்பி பார்ப்பேன். அந்த அளவுக்கு என் விஸ்வத்து மேல நான் பிரியத்தையும் பாசத்தையும் வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது மசி, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது? நீ சொல்வியே அந்த அருவ டீச்சர் இன்னைக்கு வரத்தாரா? அதையே கேக்குறீங்க. பிசிக்ஸ் நடத்துறதை விட்டுட்டு ஆயுர்வேதம், மூலிகை வைத்தியம், இயற்கை உணவுன்னு அவருக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. நல்ல விஷயங்களை தானே சொல்லியிருக்காரு. மேகலாக்கா, டீச்சர்ஸ் ரெண்டு வகை. ஒண்ணு நம்ம அப்பா மாதிரி சாதாரண விஷயத்த கூட பொறுமையா, அன்பா, இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லி தரது. இன்னொரு டைப் என் பிசிக்ஸ் டீச்சர் மாதிரி
எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் கூட அப்படியே போர் அடிக்கிற மாதிரி ஆகிடுவாங்க தெரியுமா? மசி, இதே மாதிரி தான் நேத்து அப்பா கூட அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் உங்க பிசிக்ஸ் டீச்சர் மாதிரி இருக்காராம். அப்பா சொல்லிட்டு இருந்தாரு தெரியுமா? ஏய், என்ன நீ? நான் பேசிட்டே வரேன், நீ காதுலயே வாங்கிக்கலையா? அக்கா. என்ன என்ன அக்கா? இல்ல, யாரு? அது என்னோட ஃப்ரெண்டு. ஏதோ சொல்லணும் போல இருக்கு, அதான் கூப்பிடுறான். சரி, நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கேயே இருக்கேன். இல்லக்கா, எனக்கும் ஒரு பாடத்துல அவன்கிட்ட டவுட் கேட்கணும், அதனால கொஞ்சம் லேட் ஆகும். பரவாயில்ல மசி, நீ போய் பேசிட்டு வா, நான் இங்கேயே நிக்கிறேன். இல்ல வேண்டாம். ஐயோ, போம்மா போ, நான் இங்கே நிக்கிறேன், போ. இரு, பாக்குறோம். இப்ப எதுக்கு வந்த? கிறிஸ்டி, கிறிஸ்டி இங்க வாங்க. என்ன லட்சுமி அம்மா? வயசு பொண்ணு வச்சிருக்கமேன்னு ஒரு கவனம் வேணாம்? என்னாச்சு? அங்க போய் பாருங்க, மெர்சி அவனோட நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. மேகலா இவளை விட வயசுல பெரியவ தானே, வேண்டாம் தடுக்க வேண்டாம், போய் பேசிடின்னு இவள அனுப்பி வைக்கிறா. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க, இதே கூட பிறந்த அக்காளா இருந்தா இப்படி அலட்சியமா இருப்பாளா? எங்க இருந்தோ வந்தவல்ல, அதான் நமக்கு என்னன்னு இருக்கா. சேச்சே, மேகலா அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நீங்க பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா மேகலா அதுக்கேத்தவளா இருக்கணும்ல. அம்மா, இந்த மாதிரி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு தேடி வந்து எங்க பசங்களை பத்தி தப்பா சொல்லணுமா? இதெல்லாம் சரியில்லைங்க. உங்க வயசுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடாது. வயசு பொண்ணுங்க, அவங்க மேல இருக்கிற அக்கறையினால தான் வந்து சொல்றேன். நாளைக்கு முன்ன பின்ன ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாமா? நான் என் பொண்ணுங்களுக்கு படிப்பை கொடுத்துருக்கேன், அறிவை கொடுத்துருக்கேன். எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன நீங்க நல்லது நினைச்சு சொல்ல வந்தா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க. நீங்க எதை நினைச்சு சொல்லியிருந்தாலும் இது தேவையில்லாத விஷயம். அதனாலதான் நான் இப்படி பேசுறேன். நல்லா இருக்கு கிறிஸ்டி, நாளைக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். உங்க வீட்டுக்காரர் இப்படி பேசுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி என் பிள்ளைங்க தப்பு பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு நான் சுதந்திரம் கொடுத்துருக்கேன், அதை அவங்க மதிப்பாங்க, மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. நானும் பார்த்துட்டேன், நல்லதுக்கே காலம் இல்லை. நீங்க படிச்சவர், அதான் சரி தப்பு சுதந்திரம் அது இதுன்னு நியாயப்படுத்தி பேசுறீங்க. நாளைக்கு உங்க பொண்ணு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு கண்ணை கசக்கிட்டு வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி வந்தா நான் உங்களை கூப்பிட மாட்டேன். நீங்க வந்து கண்ணீரை துடைக்க வேண்டாம், சரியா? என்ன கிறிஸ்டி, என் மனசுக்கு தோணுது சொன்னா வாத்தியார் என்னையே கண்டிக்கிறாரு. நீங்களாச்சு உங்க பொண்ணாச்சு உங்க சௌகரியம், நான் வரேன், எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னங்க இது? அவங்க கிட்ட போய் இவ்ளோ கடுமையா பேசணுமா? அவங்க இங்க வந்து இவ்வளவு அதிகமா பேசக்கூடாது. இதை பார், மறுபடியும் அவங்க இதே மாதிரி வந்து பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன். மேசி, நில்லடி. வர்ற வழியில யாரோ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தியாமே, லட்சுமி அம்மா சொன்னாங்க. என்னடி இதெல்லாம்? கிறிஸ்டி, சும்மா இரு. வாங்க. நீ உள்ள போமா. மெர்சி, உனக்கு வயசு என்னம்மா? 18. 18. சுயமா யோசிச்சு முடிவெடுக்கிற வயசுக்கு நீ வந்தாச்சு. இந்த வயசுக்கு அப்புறம் நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன், கைட் பண்ணுவேன்.
இதுக்கு முன்னாடியும் நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ணது இல்லையேப்பா. ஆமாப்பா, நீங்க எங்க 2 பேரையும் எதுலயும் எப்பவுமே கண்ட்ரோல் பண்ணது இல்லையே. ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? உங்களை நான் நம்புறேன். மனுஷங்களை நம்புறதாமா மனுஷனா வாழ அடிப்படை தகுதியே. அப்பா, உங்க நம்பிக்கை ரொம்ப கரெக்ட். அதை நாங்க வீணாக்க மாட்டோம். நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுதந்திரம் நாங்க பாதை மாறி போறதுக்கான லைசன்ஸ் கிடையாதுன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். குட். உங்க உரிமை மதிச்சு கேக்குறேன். மெர்சி, இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். யார் அந்த பையன்? அப்பா. சொல்லுமா. அப்பா. யார் அந்த பையன்? இன்னைக்கு விசுவத்தோட அம்மா வந்து சொன்ன மாதிரி நாளைக்கு வேற யாராவது வந்து சொன்னா நான் வெளிப்படையா பதில் சொல்லணும்ல. மெர்சியோட நண்பன் தான் அவன்னு. எதுக்கு மென்னு முழுங்கணும்? சொல்லுமா, அவன் நண்பனா இல்ல காதலனா? அவனை எனக்கு பிடிக்கும்பா. அவனை நான் லவ் பண்றேன்ப்பா. அவனை நான் லவ் பண்றேன்ப்பா. குட். உனக்கு பிடிச்சிருக்குங்கிறது முதல் தகுதி. ஆனா அது மட்டுமே வாழ்க்கைக்கு போதாது. அப்பா. ஆமாமா, நீ இன்னும் படிக்கணும், அவனும் படிக்கணும். உன்னோட தனித்தன்மை அடையிற அளவுக்கு படிச்சு ஒரு வேலையை தேடிக்கணும். இந்த மெர்சிங்கிறவ சார்லஸோட மகளா இல்லாம சுயமான ஒரு ஆளா மாறணும். அதுக்கப்புறம் உனக்கு துணையா அவனை சேர்த்துக்கலாம். தேங்க்ஸ்பா. தேங்க்ஸ் எதுக்குமா? ஆனா நான் உங்ககிட்ட ஒன்னேன்னு சொல்லணும். சொல்லுங்கப்பா. ஒரு பையனும் பொண்ணும் பழகிறத விஸ்வத்தோட அம்மா மாதிரி தப்பாவும் சந்தேகமா பாக்குறவங்க 99% இருப்பாங்க. ஆனா என்ன மாதிரி ஆளுங்க 1% தான் இருப்பாங்க. என்ன மாதிரி உள்ளவங்க அதிகமாகணும்னா அதுக்கு ஒரே வழி, உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டு எனக்கு நல்ல பேரு வாங்கி தரணும். சார்லஸ் வாத்தியார் மாதிரி நாமளும் நம்ம பொண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு மத்தவங்க நினைக்கிற மாதிரி நீ நடந்துக்கணும். மேகலா, உனக்கு சேர்த்தான் சொல்றேன், புரியுதா? சரிப்பா. எதிர்காலத்துல விஸ்வத்தோட அம்மா வந்து நான் அப்பவே சொன்ன பாத்தீங்களான்னு என்ன பார்த்து விரல் நீட்டி சொல்ற மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது. சேச்சே, நாங்க இப்படி நடந்துக்க மாட்டோம்ப்பா. காதல்ங்கிறது ஒரு அருமையான உணர்வு. அதை ரசிக்கணும், சந்தோஷப்படணும். ஒளிவு மறைவு, திருட்டுத்தனம் இது எதுவுமே இல்லாம உங்க எல்லைகளை உணர்ந்து நீங்க காதலிக்கணும். உங்க வளர்ச்சிக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லாம காதலிக்கணும். சரியா? போங்க. என்னங்க நீங்க அவங்க கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நம்ம பசங்களை நாம நம்பணும் கிறிஸ்டி. கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் படைச்சது அன்பு செய்யத்தானே. அடுத்தவங்களே நேசிக்கணும்னு சொல்ற போது மனசுக்கு பிடிச்சவங்களை நேசிக்கிறதுல என்ன தப்பு? கடவுளுக்காக காத்துட்டு இருக்கிறதும் காதலுக்காக காத்துட்டு இருக்கிறதும் ஒண்ணுதான் நினைச்சா அனிதா. ஏன்னா கடவுள் வந்தாருன்னா பக்தனுக்கு நிச்சயமா வரம் கிடைக்கும். அதே மாதிரி விஸ்வம் வந்தாருன்னா எனக்கு கண்டிப்பா காதல் வரம் கிடைக்கும்னு காத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி ஒரு நாள் விஸ்வம் வராருங்கிற செய்தி வந்துச்சு. அவர் வராருன்னு தெரிஞ்ச உடனே எனக்குள்ள எனக்கே தெரியாம ஒரு வெக்கம் வந்துச்சு. எப்படியாவது அவரை பார்த்து பேசணும்னு என் மனசுக்குள்ள ஒரு திகிலான பட்டாம்பூச்சி பறந்துட்டே இருந்தது. விஸ்வா வந்து என்ன பார்த்து பேசுவாரு. இத்தனை வருஷம் நான் அவரை பத்தி மனசுல என்ன நினைச்சிட்டு இருந்தேனோ அவரும் என்ன பத்தி அதே தான் நினைச்சிட்டு இருப்பாருன்னு நினைச்சேன். நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணா இருந்தாலும் அவளுக்கு பிடிச்சவங்க அவகிட்ட வந்து பேசுவாங்கன்னு தானே நினைப்பாங்க. ஆனா விஸ்வம் என்ன வந்து பார்க்கவே இல்ல. எனக்கு பொறுக்கல, என்னால தாங்கவே முடியல. இந்த காதலுக்கு எந்த கட்டுப்பாடும் சட்டத்திட்டமும் கிடையாது தானே. கண்ணை மூடிக்கிட்டு வர்ற துணிச்சல் காதல மட்டும்தானே நடக்கும். அதான் நானே தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிட்டு விஸ்வத்தை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன்.
என்ன வாங்கக்கா வாங்கன்னு சொல்றல்ல. மசி, விஸ்வம் வீட்ல இருப்பான்ல? எங்க போறது, இது அவன் வீடு தானே, இங்கதான் இருப்பான். இப்போ ஒரு ஆள் உள்ள போன மாதிரி இருந்ததுல, அது விஸ்வம் தானே? என்ன கேட்டா நானும் உங்க கூட தானே வரேன். சரி வா உள்ள போலாம். போங்கக்கா. ஐயோ வேண்டாம், சும்மா போங்க. ஐயோ இரு மாசி.